மத, மொழி போன்ற உணர்ச்சிபூர்வ பிரச்சினைகளை கையாள்வதில் சரவாக் மாதிரியை பின்பற்றுங்கள் என சரவாக் கட்சிகளின் கூட்டமைப்பான GPS-இன் பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தீபகற்ப மலேசியாவுக்கு வலுவான செய்தியை அனுப்பியுள்ளார். தீபகற்பத்தில் முடிவில்லா அரசியல் சண்டைகள் தேசிய ஒற்றுமையை ஆபத்தில் தள்ளுகின்றன. ஆனால் சரவாக்கிலோ டாயாக், சீன, மலாய் மக்கள் ஒருவரை ஒருவர் மதித்து நல்லிணக்கமாக வாழ்கின்றனர். மலேசியாவுக்கு தாங்கள் விசுவாசமாக இருப்பதாக அவர் வலியுறுத்தினாலும் என்றுமே சரவாக்கிற்கே முன்னுரிமை என்றார். தவிர நீங்கள் எங்களை விரும்பவில்லை என்றால் பேசாமல் விவாகரத்து செய்து விடுங்கள் எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான நந்தா லிங்கி கடுமையாக எச்சரித்தார். அவரின் இக்கருத்துகள் எண்ணெய் மற்றும் எரிவாயு உரிமைகள் குறித்த சர்ச்சைக்கு நடுவில் வந்துள்ளன. சரவாக்கில் எண்ணெய், எரிவாயு வளங்களை மாநில அரசை நிர்வகிக்க விரும்புவது சட்டத்திற்குட்பட்டதா என்பதை விளக்க கோரி பெட்ரோனாஸ் கூட்டரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஆனால் சரவாக் அரசாங்கமோ அதன் ஆயில் மைனிங் ஆர்டினன்ஸ் 1958 சட்டத்தை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தால் மீற முடியாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பெட்ரோனாஸை நாங்கள் காயப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் சரவாக் உரிமைகளை உறுதியாக காப்பாற்றுவோம் என அவர் தெரிவித்தார். எனவே சரவாக்கை மதியுங்கள், இல்லையெனில் நாடு பிளவுபடும் அபாயம் உள்ளது எனும் கருத்தை நந்தா லிங்கி BFM வானொலிக்கு வழங்கிய பேட்டியில் கூறியுள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பினாங்கு மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சார அம்சங்களில் ஒன்றாக தைப்பூச ஊர்வலம் சேர்க்கப்பட்டுள்ளது. மாநில முதல்வர் சௌ கன் யாவ் அதனை அறிவித்தார். பத்துமலை தைப்பூசத்திற்கு அடுத்து பிரசித்தி பெற்றது பினாங்கு தண்ணீர் மலை தைப்பூசமாகும். இங்கும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் படையெடுப்பர். தவிர சுற்றுப்பயணிகள் மத்தியிலும் படு பிரபலமாகும். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து மக்களால் பின்பற்றப்படும் இக்கலாச்சாரம் இன்று வரை சிறப்பு குறையாமல் தொடர்வதை கருத்தில் கொண்டு தைப்பூச ஊர்வலத்திற்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தைப்பூசத்தோடு சீனர்களின் சிங்கே ஊர்வலம், நாசிகண்டார் கலாச்சாரம், கோபித்தியாம் கலாச்சாரம், புகிட் மர்தாஜம், புனித அன்னம்மாள் திருவிழா, தஞ்சோங் பினாங்கு மலாய் வட்டார வழக்கு ஆகிய 5 அம்சங்களும் மாநில பாரம்பரிய கலாச்சாரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் பினாங்கின் 10 பாரம்பரிய உணவுகள் பட்டியலிலும் நாசிகண்டார் முன்னணியில் உள்ளது. நாசிகண்டார் போலவே அனைத்து மக்களாலும் விரும்பி உண்ணப்படும் பசும்போர் எனப்படும் ரோஜாக், சாக்வே காக், ஓச்சியன், கிராபு பீஹுன், ஹொக்கியன் மீ ஊடாங், மீ சோத்தோங், மீ ஜாவா, ரொத்தி பங்காளி ஆகியவையும் அப்பட்டியலில் உள்ளன. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குனர் மற்றும் துணை தலைமை இயக்குநர்களில் ஒருவர் மீதான MACC விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜோசப் ஆர்த்தர் கூரோப் உறுதியளித்துள்ளார். அமைச்சில் எந்தவித ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தையும் சகித்துக் கொள்ள முடியாது என்றார் அவர். மூத்த அதிகாரிகள் கைதான போதும் பொது சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பாதிக்கப்படாமல் தொடரும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார். சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குனர் வான் அப்துல் லாத்தீப் வான் ஜாஃபார் மற்றும் அவரது துணை தலைமை இயக்குநர்களில் ஒருவரை ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் MACC முன்னதாக கைது செய்தது. E-waste எனப்படும் மின்னியல் கழிவுகள் நிர்வகிப்பு தொடர்பான முறைகேடுகள் குறித்து அவர்கள் மீது விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை தொழில்முறை முறையில் நடைபெறும் என்றும் பதவி அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு கரிசனம் இல்லை என்றும் MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறியுள்ளார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ்
சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் நிபா வைரஸ் தொற்று தொடர்பில் 2 சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து புதுடில்லியில் உள்ள மலேசிய தூதரகம் இந்தியா செல்லும் மலேசிய பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிபா வைரஸ் பாதிப்புள்ள இடங்களுக்கு செல்வோர் சுவாச கவசம் அணியவும், கூட்டம் அதிகமுள்ள இடங்களை தவிர்க்கவும் ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் கைகளை அடிக்கடி கழுவி சுகாதாரத்தை பேணுவதோடு கழுவாத பழங்களை தவிர்க்கவும், பாதிக்கப்பட்டவர்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளாமல் இருக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய பயணத்தின் போதோ அல்லது பயணத்திற்கு பிறகோ காய்ச்சல், தலைவலி, இருமல், சுவாச பிரச்சினை போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை காணவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் என்பது விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் தொற்று நோயாகும். இது அசுத்தமான உணவுகள் அல்லது மனிதர்களிடையேயான நேரடி தொடர்புகள் மூலம் பரவக்கூடும். இதற்கு இதுவரை தடுப்பூசியோ அல்லது சிறப்பு சிகிச்சையோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.